ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி விநாயகர் சதுர்த்தி கார கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அரிசி, வெங்காயம், வரமிளகா, உப்பு. 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். பச்சரிசிலையும் செய்யலாம், இட்லி அரிசிலையும் செய்யலாம். நான் இட்லி அரிசி எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இது அரிசி கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி நிறைய போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அரைக்கும் போதே கூட உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம தாளிச்சிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். கூட 3 வரமிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்துறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓரத்தில் இருக்கிறதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை விட்டிங்கன்னா அடியில் தீஞ்சிரும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு கொஞ்சம் கெட்டி ஆகணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே நமக்கு மாவு கெட்டி ஆயிரும். இப்போ கொஞ்சம் திக் ஆயிருச்சு. இனி ஒரு 1 நிமிஷம் நம்ம இதை கலந்து விட்டா போதும். இடையில நீங்க மிக்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னா இது நல்லா அடி பிடிச்சிக்கும். அதனால இதே மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கும் போது தெரியும். இப்போ நமக்கு அது கையில் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது நம்மளால கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. நமக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சுட்டோன்னா இது கொஞ்சம் வேக வைக்கும் போது நமக்கு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். ஒரே சைஸில் நான் ஈவனாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானவுன்னா நம்ம தட்டு வச்சு கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தட்டு வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் நான் அதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கீழே இருக்கிற தட்டில் வச்சுட்டேன். இதே மாதிரி மேலே இருக்கிற தட்டிலையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டா நீங்க குத்தி பாருங்க. மாவு எதுவும் ஒட்டலைன்னா நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ சர்விங் பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.